தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். தேகமே தேவாலயம் அப்படின்றோம். தேக தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேக தர்மம்னா என்னன்னு கேட்டால், உடலுக்கு உண்டான தர்மம். ஏன்னு கேட்டால், உடல் அவ்வளோ அழகாக நமக்கு உடல் அமைஞ்சிருக்கு, உடல் கொடுத்துருக்கு பிரபஞ்சம். அப்போ அந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும்? அதிக உழைப்பு தேவையில்லை. நிறைய பேர் எது பின்னாடி போகிறாங்களோ தெரியாது, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த தேகத்திற்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லணும், கண்டிப்பாக இன்றைக்கி என்னால் முடியல, என்னால் இன்றைக்கி இந்த வேலைகள் செய்ய முடியாது, நான் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்று சொல்லணும். மிதமான ஓய்வு என்பது உடலுக்கு தேவை. அதே போல் மிதமான உடற்பயிற்சி. அந்த உடம்பை கவனித்து கொள்ளாமல் வேலைகள் ஏதோ செய்து கொண்டிருப்போம். சோம்பேறித்தனத்தால் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இருப்போம். உடற்பயிற்சி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் தூக்கம் என்பதும் மிதமாக இருந்தால் போதும். என்ன பண்ணிடுவோம்னா, நேரம் இருக்குது, நம்ம நிறைய நேரம் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லி தூங்குவோம். இதுவும் தேகத்திற்கு உண்டான தர்மம் இல்லை. தேகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த உடலில் இருக்கும் அத்தனை உறுப்புகளையும் நாம் அந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும். நம்ம என்ன நினச்சிப்போம், ஏதாவது உடல் வந்தால், நமக்கு உடல்நிலை சரியில்லாது போனால் நாம் தான் காரணம். வருமுன் காப்போம் என்று சொல்லி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அதற்குண்டான தர்மம் வழியில் நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால், தியானம் செய்யும் பொழுது மனம் போன போக்கில் போக மாட்டோம், நாம் போன போக்கில் மனம் போகும். அப்பொழுது தேகம் என்பது வஜ்ரம். வஜ்ரம்னா வைரம், வைரம் போல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனால் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தேக தர்மம் என்பது நமக்கு முக்கியமான ஒன்று. தேகத்தை பாதுகாப்போம், நிறைய ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய சேவைகள் செய்வோம், நிறைய நேரம் தியானம் பண்ணணும். அதற்குண்டான ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தியானத்தினால் ஞானம், இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நன்றி.